இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, ஆசைகள் படு என்று உலகம் நமக்கு கற்றுத்தரும். ஆனால் வேதம் ஆசைப்படாதே என்று வேதம் நமக்கு கற்றுத்தரும். எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்று உலகம் சொல்லும். ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இச்சையை நீ என்ன பண்ணுங்க, நிறைவேற்றாதிருப்பீர்களாக. ஒலிம்பிக் வீரர்களில் நம்ம பார்க்கும் பொழுது 4 வருடம் கடுமையான பயிற்சி. அந்த ஒலிம்பிக்கு வருவதற்கு 4 வருடம் முறையான பயிற்சி. அதில் அந்த வீரர், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஒரு வீரனை கேட்கும் பொழுது அவன் சொன்ன காரியம், ஆசையை நான் விட்டுவிட்டேன். அதைத்தான் நம்முடைய வேதம் கூட சொல்லுது, மாம்ச இச்சையை நிறைவேற்றார். ஆசை என்று ஏன் எதை அவர் விட்டுட்டாராம்? எல்லாரும் காலையில் போய் ப்ரெட்டு, ஜாமு, ஆம்லெட்டு, இதெல்லாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் என்று சாப்பிடுவாங்க. நான் 2 கேக் மஃபினும் க்ரீன் ஆப்பிள் துண்டு 4 தான் சாப்பிடுவேன். எனக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ப்ரெட் ஆம்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மாம்ச இச்சையை நான் வெறுத்து ஒதுக்கிறனால தான் எல்லாவற்றிலும் நான் சிறந்து ஓட முடியும். எனக்கு ஆசை தான், அது நல்லது தான். இருந்தாலும் ஆசைப்படுகிறதை தள்ளி வைத்து நான் பயிற்சிகளை ஒழுங்காக, அதே போல தான் மாலை வேளைகளில் எல்லாரும் பாரிஸுக்கு, இந்த வருடம் 2024ஆம் ஒலிம்பிக் நடந்த பிரான்ஸ் தேசம் பாரிஸுக்கு எல்லாரும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று போவாங்க. நான் எனக்கும் ஆசை, பிரான்ஸு பாரிஸ் டவரை பார்க்கணும், ஈஃபில் டவரை பார்க்கணும், எல்லாம் ஆசை. ஆனால் நான் அந்த இச்சையை நான் என்ன பண்ணிட்டேன், தவிர்த்து விட்டு அந்த நேரத்தில் நான் ஓய்வெடுத்தேன், அந்த நேரத்தில் நான் திட்டமிட்டேன், அந்த நேரத்தில் நான் பயிற்சி என்ன செய்ய வேண்டாம் என்று நான் அந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். வெற்றியை நோக்கி, இலக்கை நோக்கி நான் பயணித்து கொண்டிருந்தேன். என் மாம்ச இச்சையை நான் ஒதுக்கி தள்ளினேன், ஆசை இச்சைகளை. அதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் உண்மையாய் நம்ம வாழாதபடி, பரிசுத்தமாய் வாழாதபடி அநேக இச்சையான காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஆசைகளை வெறுத்து தள்ளுங்க. சிலுவையை நோக்கி ஓடுவோம். இயேசு என் முன்னால், சிலுவை என் முன்னால், உலகம் எனக்கு பின்னால் என்று அற்புதமான ஒரு பாடல் உண்டு. அதை போலவே சிலுவையை நம்ம நோக்கி பார்த்து, அதுதானே நம்ம சிலுவையை முன்பாக வைத்து ஓடும் பொழுது இந்த ஆசை இச்சை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம ஓடும் பொழுது நிச்சயமாக நாமும் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை கர்த்தர் நமக்கு பெற்று தருவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. ஒரு அருமையான ஆலோசனையை கலாத்திய சபைக்கு பரிசுத்தவானாகிய பவுல் எழுதியிருக்கிறாங்க. அதே ஆலோசனையை இன்றைக்கு எங்களுக்கும் நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் மாம்சத்தில் அநேக இச்சைகள் உண்டு, மாம்சத்தில் அநேக ஆசைகள், விருப்பங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நாங்கள் உமக்காக ஓட, நாமத்தை மகிமைப்படுத்த, இன்னும் உயர்த்த எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ்.